الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وصدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், ஷுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இன்னும் ஒரு சில தினங்களிலே நாம் எல்லோரும் இந்த அருமையான ரமதானுடைய மாதத்தை அடையப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய ஆயுளிலே ரப்புல் ஆலமீன் அடுத்து ஒரு ரமதானை நாம் எல்லோரையும் அடையச் செய்கிறான். இந்த ரமதானில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறானோ அந்த அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. இன்னும் இந்த ரமதானை கடந்து யார் இந்த ரமதானை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தார்களோ, பாக்கியசாலி அற்றவர்களாக இருந்தார்களோ, அவர்களை விட்டும் நம்மை ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை குறித்து, இதனுடைய சிறப்புகளை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். என்னுடைய உம்மத்திற்கு இந்த ரமதானினுடைய மாதத்தின் அருமை பெருமை புரிந்திருந்தால், இந்த ரமதானினுடைய அருமை புரிந்திருந்தால் அவர்கள் வருடம் முழுவதும் ரமதானுடைய மாதமாகவே இருக்க வேண்டும் என்று ஏங்குவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த ரமதானினுடைய முக்கியத்துவம் நம் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் புரிந்திருந்தால் எல்லா முஸ்லிம்களும் இந்த ரமதானுடைய மாதத்தை எப்பொழுது நாம் அடைவோம், எல்லா காலமும் நாம் ரமதானாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எல்லோரும் அவசியம் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்துணர வேண்டும். ரப்புல் ஆலமீன் ஸலாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் எல்லா கடமைகளையும் ஒன்று சேர ஒரு நேரத்தில் செய்வதற்குண்டான ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்றால் அது இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். இந்த ரமதானுடைய மாதத்தில் கவனித்து பாருங்களேன், அல்லாஹ் சொன்ன கடமை தொழுகை கடமை, இது ரமதானில் நமக்கு இருக்கும். அதே போல் எல்லா காலமும் இருக்கும், ரமதான்லேயே கிடைக்கும். அதே போல் ஜக்காத்து ரமதானில் கடமைன்னு கிடையாது, ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் ரமதானுடைய காலத்தில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ்வின் அடுத்த கட்டளையான ஜக்காத்தையும் அங்கே செய்ய முடியுது. அதுபோல் நோன்பு என்னும் கடமையை ரப்புல் ஆலமீன் ரமதானில் கடமையாக்கி இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த கடமையும் ரப்புல் ஆலமீன் ஒரு சேர பல இபாதத்துகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இதற்கு காரணம் இந்த ரமதானினுடைய அந்தஸ்து அல்லாஹ்வினிடத்தில் மிக மிக பெரிய ஒரு உயரமான ஒரு உயர்ந்த அந்தஸ்து. எப்படி தெரியுமா? எல்லா விஷயத்தை விட
இந்த ரமலானுடைய மாதம் துவங்கும் போது அல்லாஹ் சொல்லுறான், வானங்களினுடைய கதவுகள் திறக்கப்படுது, வானங்களினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொல்லிபத்தில் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய கதவுகள் பூட்டப்படுகிறது. வசுல்சிலத்து ஷயாத்தீன், இன்னும் ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று ஒரு மாதத்தை ரப்புல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி சொல்லுகிறான் என்றால் இது ஒரு ஏற்பாடு. ரெண்டாவது, இந்த ரமலானை எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த வானமும் பூமியும் புதுப்பிக்கப்படுகிறது, சொர்க்கமும் புதுப்பிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த ரமலானை அல்லாஹுவும் வரவேற்கிறான், நாமும் வரவேற்க வேண்டும் என்றுதான் இதில் உண்டான மிகப்பெரிய ஒரு அர்த்தம். நம்ம ஊர் பக்கம் சரி, இப்பவும் சரி, நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ரமலான் வரப்போகுதுன்னு சொன்னாலே ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லா பள்ளிவாசலையும் சுத்தமாக கழுவிடுவாங்க. ஹவுஸுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவாங்க. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான் இருக்கும் போல ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதம் அடைந்து விட்டால் வானங்களையும் சொர்க்கத்தையும் ரப்புல் ஆலமீன் புதுப்பிக்கப்படுகிறான். இன்னும் இந்த ரமலானுடைய சிறப்பை குறித்து சொல்லும் போது ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ரையான் என்ற ஒரு சொர்க்கம். இந்த ரையான் என்ற சொர்க்கத்திற்கு நோன்பாளிகள் மட்டும்தான் தகுதியானவர்கள். அல்லாஹ் நோன்பாளிகளுக்குன்னு சொல்லி ஒரு சொர்க்கத்தையே முடிவு பண்ணி வச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துரிய ஒரு மாதம் என்பதை நாம் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் அது நம்ம பல வருடங்கள் இந்த ரமலானுடைய சிறப்பை குறித்தும் இந்த ரமலானில் உள்ள பல ஹதீஸுகளை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ரமலான்னா என்ன? நம்ம ரமலானில் நோன்பு வைக்கணும். அப்போ வெறும் நோன்பு வைக்கிறது மட்டும்தான் இந்த ரமலானில் உள்ள கடமையான விஷயமானு கேட்டால் இந்த நோம்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வெறுமன ரமலானுடைய பிறையை பார்த்தாச்சு, நோன்பு வச்சாச்சு, நமக்கு அப்போ நோன்பினுடைய நன்மை கிடைச்சிரும், ரமலானுடைய நன்மை கிடைச்சிருப்பான்னு கேட்டால் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணியை கூப்பிட்டு தாவத்து கொடுக்குறாங்க, அம்மா வாமா வீட்டில் தாவத்து சாப்பிடவான்னு சொல்லி. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் இன்னைக்கு நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இது ரமலானில் நடந்த செய்தி இல்லை, மற்ற நபிலான நோன்பினுடைய நாட்களில் நடந்த ஒரு தகவல். அப்போ அந்த பெண்மணியை மறானாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்து கொடுத்து அழைக்கிறாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்கம்மான்னு சொல்லி. ரெண்டாவது நாள் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சுருக்கிறேன், நீ நோன்பு வைக்கலம்மா, நீ பொய் சொல்கிற, நீ சாப்பிடவான்னு 2 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கூப்பிட்றாங்க. இல்லையா ரசூலல்லாஹ், நான் நிஜமாவே நோன்பு தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 3வது நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை அழைச்சி, இன்றைக்கி என்னம்மா நோன்பு வச்சுருக்கியான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், இன்றைக்கி நான் நோன்பு வச்சுருக்கேன். அப்போ பெருமானார் சொல்கிறாங்க, இன்றைக்கி தாம்மா நீ உண்மையிலே நோன்பு வச்சுருக்கிற, கடந்த 2 நாட்களும் நீ நோன்பு வைக்கவில்லை. இப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் 2 நாளும் சாப்பிடாமல் இருந்தேனே, நீங்கள் சொன்னது போல தானே நான் நோன்பு வச்சேன், எப்படி நான் நோன்பு வைக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நாட்கள் நீ உன்னுடைய நாவை பேணவில்லை. இந்த 2 நாட்களுமே தகாத வார்த்தைகள் பேசுவதும் புறம் பேசுவதும் இப்படியாக உன்னுடைய நாவை நீ பேணவில்லை, எனவே அது நோன்பு கணக்கில் வராது, எனவே அந்த நோன்பு கணக்கில் வராது, அதனால தான் நான் உன்னை அப்படி தாவத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பேணுதலை குறித்து நோன்பினுடைய சமயத்தில் நம்முடைய நாவையும் நம்மினுடைய செவியையும் நம்முடைய பார்வையையும் நம்முடைய உள்ளத்தையும் பேணுதலை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளிலே நமக்கு எச்சரிக்கை விட்டு இருக்கிறார்கள். என்றால் ரமலான் என்பது வெறுமன பசித்து இருப்பது மட்டுமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பசித்து மட்டும் இருக்கணும் நியத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களுக்காக வேண்டிய ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மன் சோம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறார்களோ, ஈமானன் வ இஹ்திசாபன், ஈமானுடைய நிலைமையில், வ இஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்த நிலைமையில். 2 நியத்து இருக்கணும். ரமதானில் நம்ம நோன்பு வைக்கிறோம்னா நம்மளுடைய உள்ளம் 2 நியத்தை தயாராக வச்சுக்கணும். ஒன்று, எந்த ஒரு பாவமும் இந்த மாதம் நான் செய்ய மாட்டேன்,
எந்த ஒரு ஹராமான விஷயத்தையும் நான் பார்க்க மாட்டேன், எதையும் நான் பேச மாட்டேன்ற ஒரு நீயத்தை எப்போ இவர் வைக்கிறாரோ அப்பொழுது தான் அவருக்கு ரமலானுடைய நன்மைகள் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு இஹ்திசாபன், நன்மையை நாடி எவர் நோன்பு வைப்பாரோ, நன்மையை நாடி எவர் நோன்பு வைப்பாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய வாழ்க்கையில் கடந்த அனைத்து பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக மன்னித்து விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லுகிறார்கள். என்றால் வெறுமன ரமலான் வந்துருச்சு, நான் நோன்பு வைக்க போகிறேன், நான் சஹர் செஞ்சிருவேன், இஃப்தார் செஞ்சிருவேன், நான் அந்த சாப்பிடாமல் இருந்தால் போதுன்னு கேட்டால் பெருமானார் சொன்னார்கள், எவர்கள் இப்படி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஏதோ ஒரு சுய நோக்கத்திற்காக வேண்டி நோன்பை வைக்கிறார்களோ பசித்திருந்ததை தவிர அவருக்கு வேறு எந்த கூலியும் கிடைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடமை. அதை தாண்டிலும் இந்த நோன்பிலே நாம் பேணக்கூடிய விஷயங்கள் தான் மிக முக்கியமான கடமைகளாக இருக்கிறது. பார்வையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாவை குறித்து பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணர்வுகளை குறித்து பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் ஒரு உண்மையான நோன்பு என்பது பசித்திருப்பது, தனது ஐம்புலங்களையும் அடக்கி கொண்டு ரப்புல் ஆலமீனை நினைவு வைத்தவர்களுக்குத்தான் ரப்புல் ஆலமீன் ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு வாஜிபானவர்கள் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒவ்வொரு வருடமும் ரமலானை குறித்து அதனுடைய சிறப்புகளும் அதனுடைய பயன்களும் மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த ரமலானினுடைய நோன்பினுடைய ஒரு மிக முக்கிய சட்டத்திட்டங்களை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ரமலானுடைய சஹர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் சஹர் என்பது நோன்பாளிகளுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும், அந்த நேரத்தில் உண்டான உணவு அவர்களுக்கு பரக்கத்தாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்மளுடைய மக்களில் பல நபர்களுக்கு செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? இரவுலேயே சாப்பிட்டுட்டு ஒரே தடியாக நோன்பு வச்சுட்டு நீயத்தை வச்சுட்டு படுத்துடுறது, நேராக ஃபஜருக்கு எந்திரிச்சு அப்படியே நோன்பை கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்ம சமுதாயத்தில் பல மக்கள் இப்படி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் சஹருடைய நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எனவே சஹருடைய நேரத்தில், அதுவும் சஹருடைய நேரம்னா இப்போ நம்ம இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, இரவுல கியாமுல் லைல் தொழுவாங்க. இப்போ இந்த இரவு 3 பங்காக பிரிச்சுட்டு அதில் கடைசி பங்கில் தான் இந்த சஹருடைய நேரம் இருக்குது. நம்ம இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி நிறைய ஐடி கம்பெனியில் எப்படி வந்துருச்சுன்னா நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டுன்னு ராத்திரி 2 மணி வரைக்கும், ராத்திரி 1 மணி வரைக்கும் இப்படி ஷிஃப்ட்டு மாற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சஹரை நான் படுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணிக்கே நான் சாப்பிட்டுட்டு நான் படுத்துடுறேன், படுத்துட்டா நான் அப்புறம் எப்போ எந்திரிக்கிறேனோ நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே நான் நோன்பை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு ப்ராசஸ். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கடைசி நடுநிசை அந்த பகுதியில் எழுந்து ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்ற துஆ ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. அந்த நேரத்தில் செய்யக்கூடியது தான் சஹர் என்று, அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தை விட வேறு எந்த உணவிலும் பரக்கத்து கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கு சஹர் என்பது மிகப்பெரிய ஒரு பரிசு. எனவே நோன்பாளிகள் சஹரில் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ நோன்பை யார் யாரெல்லாம் விடலாம், நோன்பை யார் யாரெல்லாம் வைக்கலாம், வைக்க வேணாம், விடலாம் அப்படின்றதுக்கு மார்க்க ரீதியாக என்ன விஷயங்கள் இருக்குது? ஒருவர் 2 விஷயம் இருக்குது. ரமலானில் நோன்பை விடுறாங்க, இவங்களுக்கு கஃபாரா கதா என்ற 2 விஷயம் இருக்குது. அதாவது நோன்பை ஒரு நாள் இவர் விட்டுட்டார், அதுக்கு மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு சில காரணங்கள் இருக்குது. இந்த காரணத்துக்காக வேண்டி ஒருத்தர் நோன்பை விட்டாருன்னு சொன்னால் இவர் ரமலானுக்கு பிறகு உள்ள காலத்தில் அந்த விட்ட நோன்பை மட்டும் கதா செஞ்சால் போதுமானது. புரியுதுங்களா? அதாவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சில காரணங்கள் என்னென்ன ரப்புல் ஆலமீன் சொல்லுறான். பயணம் ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறாரு, அதுவும் மிக முக்கியமான பயணமாக இருக்கணும்.
வெறுமனே ஒரு சாதாரண ஒரு பயணத்துக்காக வேண்டியெல்லாம் நோன்பை விடக்கூடாது. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பயண சமயத்தில் கூட நோன்பு நோக்க சொல்லி தான் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். எனவே சாதாரணமாக பயணத்தில் நோன்பை விடக்கூடாது. அதே மாதிரி ரெண்டாவது நோயாளி. ஒருத்தவரான உண்மையிலேயே அவருக்கு நோன்பு வைத்தால் அவருடைய உடல் நிலை ரொம்ப ஒரு வலி இல்லாமல் போய்விடும் என்றால் அந்த நோயாளி நோன்பை விடலாம். ரெண்டாயிடுச்சா? மூணாவது கர்ப்பிணி பெண்கள். மாதமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கர்ப்பிணி பெண்கள் நோன்பு காலத்தில் நோன்பை விட ஜாயிஸ் இருக்குது. அதே போல் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்மணிகளுக்கும் நோன்பு காலத்தில் நோன்பை விடுவதற்குண்டான ஜாயிஸ் இருக்குது. அதே போல் ஹைதுடைய பெண்கள், மாதவிடாயை சந்திக்கக்கூடிய பெண்கள் ரமலானுடைய காலத்தில் நோன்பை விட்டுட்டு இந்த நபர்கள், இப்போ சொல்லப்பட்ட இந்த குறிப்பிட்ட நபர்கள், அதே போல் ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு. நோன்பு ஒரு 12 மணி 1 மணி ஆன உச்சத்தில் என்ன ஆகிடுது, ஒரு மயக்கம் போட்டு விழுந்துடுறார். உடல் சோர்வு முடியாமல், இந்த நோன்பு நல்லா இருக்கிறாரு, உடல் சோர்வுனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ இவருக்கும் அன்னைக்கு உண்டான நோன்பை அவர் விட்டுட்டு இந்த நபர்கள் எல்லாருமே ரமலானுக்கு பிறகு இருக்க காலத்தில் எத்தனை நோன்புகளை அவர்கள் காரணத்திற்காக வேண்டி விட்டார்களோ அத்தனை நோன்புகளை மீட்டினால் அவர்களுக்கு போதுமானது, இவர்களுக்குண்டான கடமை நிறைவேறிடும். அதுவே இந்த ரமலானுக்கு இப்போ சொல்லப்பட்ட காரணங்கள் இல்லாமல் வேண்டுமென்றே ஒருத்தவங்க வயிற்றுடைய சுகத்துக்காக வேண்டி சாப்பிட்றதும், சாதாரண ஒரு சின்ன நோய்க்காக வேண்டி அதை வேணுக்குன்னே அதுக்கு ஒரு சாப்பிட்டு ஒரு காரணம் வைத்து நோன்பை விட்டார்கள் என்றால், ஒரு அனாவசியமான பயணத்திற்காக வேண்டி நோன்பை விட்டார்கள் என்றால் இவங்களுக்கு கதா ப்ளஸ் கஃபாரா செய்யணும். இந்த கஃபாரானா என்ன? குற்றப்பரிகாரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா அல்லாட்ட அதுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் தௌபா செய்யணும் பார்த்தீங்களா. இந்த ரமதானுக்கு கடுமையான சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஷஹரைனி முத்ததாபிஐன், யார் வேண்டுமென்றே நோன்பை விடுகிறார்களோ, பொதுபோக்காக இந்த நோன்பை விடுகிறார்களோ 2 மாதம் தொடர்ச்சியாக அவர்கள் நோன்பு வைக்கணும். 60 நாள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். அவர் இடையில ஒரு 2 நாள் வைக்க முடியலன்னு விட்டுட்டாலும் என்ன ஆகிடும், அன்னையிலேருந்து திரும்ப 60 நாள் அவர் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். இந்த கஃபாரா, சரி ஹஸ்ரத் என்னால் 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறதுக்கு என்னால் முடியலை, அப்போ நான் என்ன பண்ணணும்? 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது குற்றம் புரிவர்கள், வேண்டுமென்றே நோன்பை முறிக்கிறவங்க, வேண்டுமென்றே மனைவியோடு ஒன்று சேர்ந்து நோன்பை முறிக்கக்கூடியவர்கள், வேண்டுமென்றே மன இச்சைக்காக வேண்டி நோன்பை முறித்தல்கள், இவர்களுக்கு இந்த குற்றம். சரிங்க ஹஸ்ரத், இப்போ வயசான எங்கள் தந்தை ரொம்ப முதியவராயிட்டார், அவரால் கதா கூட செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது, நோன்புக்கு பிறகு உண்டான காலத்தில் திரும்ப அவரால் நோன்பு வைக்க முடியவே முடியாது, உச்சக்கட்ட முதியோர் நிலையை அவரை அடைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பரிகாரம்னு சொன்னால், ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு உணவு, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு உணவு கொடுக்கறது. ஃபித்ராவுடைய அளவு கொடுக்கலாம், அல்லது காலை மாலை உணவுடைய அளவு கொடுக்கலாம், அல்லது இன்றைக்கி ஃபித்ரா ஒரு வேளை வயிறு நிரம்ப ஒரு சாப்பிடுவதற்கு ஒருத்தருக்கு என்ன தொகையை கொடுக்க முடியுமோ, எவ்வளோ உணவை கொடுக்க முடியுமோ அந்த உணவை வயோதிகர்களுக்கு மீதாக கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாராவை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதுபோல் அடுத்தபடியாக, சரி இப்போ கதா பார்த்தாச்சு, கஃபாரா பார்த்தாச்சு. சரி, இப்போ யாரெல்லாம் நோன்பை விடுறதுக்குண்டான வாய்ப்புகள், விடக்கூடாத வாய்ப்புகளையும் பார்த்தாச்சு. சரி, இப்போ சில விஷயங்கள் நமக்கு நோன்பில் நம்மளாம் நினச்சிட்ருப்போம், இந்த காரியம்லாம் ஒருவேளை இது செஞ்சால் நோன்பு முறிஞ்சிருமோ, ஒருவேளை இது செஞ்சால் நம்ம நோன்பு முறிஞ்சிருமோன்னு பல செய்திகள் நம்மளாவே நினச்சிட்ருப்போம். எனக்கு நிறைய ரமலானுடைய நேரத்தில் ஃபோன் வரும், ஹஸ்ரத் நோன்பு வச்சுட்டு முடி வெட்டலாமா, ஹஸ்ரத் நோன்பு வச்சுட்டு நகை வெட்டலாமா, ஹஸ்ரத் நோன்பு வச்சுக்கிட்டு எந்தெந்த காரியங்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரே ஒரு பதில் தான். உங்களுடைய வாயில், புரியுதுங்களா, உங்களுடைய வாயால், உங்களுடைய மூக்குனால், இந்த 2 விஷயத்தினால உங்களுக்கு ஒரு உணவு உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களுடைய நோன்பு முறியும், அப்போ தான் உங்களுக்கு நோன்பு முறியும். இது வேண்டுமென்றே ஒருத்தவருக்கு நடக்குது, அல்லது தெரியாமல் ஒருத்தவருக்கு நடக்குது. தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. மறதியான நிலையில் ஒருத்தவர் சாப்பிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு நோன்பு முறியாது. ஒருத்தவர் பழக்க தோஷத்தில் என்ன பண்ணிட்டாரு, நோன்பு வச்சுட்டாரு, பழக்க தோஷத்தில் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டார்.
மறந்துட்டார், மறதியில் குடிச்சிட்டார். இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு சலுகை. இப்போ குடிச்சிட்டாருன்றதுக்காக வேண்டி இவர் என்ன பண்ணிடக்கூடாது, நோன்பை முறிச்சிடக்கூடாது. அந்த நோன்பை அப்படியே தொலைச்சாங்கன்னா அவருக்கு நோன்பு கூடும். சரி, இப்போ ஒருத்தவருக்கு இந்த சட்டம் தெரியலை, இந்த சட்டம் இப்போ நான் சொன்ன சட்டம் ஒருத்தவருக்கு தெரியலை. என்ன செய்கிறாரு, மறதியான நிலையில் எதையோ தண்ணியை குடிச்சு ஏதோ சாப்பிட்டுட்டார். இப்போ மறதியான நிலையிலேருந்து சாப்பிட்டார், இவருக்கு சட்டம் தெரியலை, நமக்கு நோன்பு முறியாதுன்ற சட்டம் தெரியாமல் நோன்பு முறிஞ்சிட்டுன்னு நினைஞ்சிட்டு இவர் மத்தியானம் வேணுக்குன்னே சாப்பிட்றாரு. இவர் மத்தியானம் வேணுக்குன்னே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நோன்பை விட்டுடுறாருன்னு சொன்னால் அல்லாஹ் இவரையும் மன்னிக்கிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா இவருக்கு சட்டம் சொல்கிறான், யார் இப்படி மறதியான நிலையில் நோன்பை விட்டுட்டு திரும்பவும் அவர் அன்னைக்கு பொழுதை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னால் அவர் கதா செஞ்சால் போதுமானது, அவர் கதா மட்டும் செஞ்சுக்க வேண்டியதான். இந்த 60 நோன்பு வைக்கக்கூடிய கஃபாரா இவர் மேலே வாஜிபாகாது அப்படின்னு சொல்லி நமக்கு உண்டான சட்டத்தை மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக இந்த நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு முஸ்தஹப்பான காரியங்கள் என்ன, முஸ்தஹப்பான விஷயங்கள். ஒன்று, சஹர், நோன்பினுடைய முஸ்தஹப். ஒரு நோன்பாளி ஒரு அமல், ஒரு நன்மையை தேடி அவருடைய நோன்பை பாதுகாக்கணும்னு சொன்னால் அவர் சஹர் செய்யணும். புரியுதுங்களா? ரெண்டாவதாக சஹரை பிற்படுத்தி செய்வது, சஹரை பிற்படுத்தி செய்வது. அப்போ நமக்கு இந்த இந்த இதில் ஒரு உம்மத்து நம்மளிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. சஹரை பிற்படுத்தி செய்கிறதுன்னா பாங்க ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசி வார்த்தை சொல்கிற வரைக்கும் சாப்பிட்றது கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் பாங்கு சொல்கிற வரைக்கும் நோன்பு நம்ம வச்சுக்கலாம், பாங்கனுடைய கடைசி அந்த வார்த்தை அல்லாஹ் அக்பர் சொல்லி முடிகிற வரைக்கும் கடைசி நேரத்தில் முடிச்சுட்டு தண்ணியை வாழைப்பழத்தை இதை சாப்பிட்றது மார்க்கம் அனுமதி கிடையாது. புரியுதுங்களா? அதற்குண்டான அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன் அந்த ஃபஜருடைய நேரம் உதயமாகுவதற்கு முன்பாக சஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த பாங்கு சொல்கிறதே ஃபஜருடைய நேரம் எப்போ உதயமாகுதோ அதுக்கு பிறகு தான் பாங்கு சொல்லுவாங்க. இந்த மார்க்க வல்லுநர்கள் அந்த பாங்கு சொல்கிற டயம் இருக்குது பார்த்தீங்களா, 8 நிமிஷம் கழித்து தான் அந்த டயத்தை வச்சுருப்பாங்க. சூரியன் உதயமாகலை. இப்போ நம்ம இன்றைக்கி பாங்கு 5:30 மணிக்கு சொல்கிறோன்னா 5:30 மணிக்கு பாங்கு உதயமாகுதுன்னு அர்த்தம் கிடையாது. வக்து 5:15 வந்துடுது, வக்து 5:15 வருது. அதுதான் நமக்கு நேரம் கணக்கு. மக்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், குளிரை கவனித்து 5:30 பாங்கு வச்சுட்டு 6 மணிக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பாங்கு சொன்னால் தான் நமக்கு சஹர் முடியுதுன்ற எண்ணத்தில் பாங்கு வரைக்கும் நம்ம செய்யக்கூடாது. சஹருடைய முடிவு என்று ஒரு நேரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ 5 மணிக்கு பாங்குன்னு சொன்னால் 4:44 ஒரு டைம் கொடுப்பாங்க, சஹருடைய முடிவுன்னு செய். அதுதான் சஹருடைய கடைசி நேரம். சரிங்களா? நீங்கள் நினச்சிடக்கூடாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை பிற்படுத்துவார்கள், அதனால் சஹரை பாங்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டா அது கிடையவே கிடையாது. சஹரை பிற்படுத்துவார்கள் என்றால் சஹருடைய நேரம் துவக்கம் 3 மணி, சஹருடைய நேர துவக்கம் 3 மணிக்கே சாப்பிடாம 4:30 மணிக்கு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, 4:15 சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் சஹரை பிற்படுத்துவது. இப்படி பிற்படுத்துறது தான் மார்க்கத்தில் அனுமதி. இதுதான் முஸ்தஹப். அடுத்தபடியாக சொல்கிறாங்க, அதே போல் இந்த ரமலானுடைய நேரத்தில் நம்மளுடைய நாவு இருக்குது பார்த்தீங்களா, இதை பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முஸ்தஹப். பொய் பேசுகிறத விட்டும், புறம் பேசுகிறத விட்டும், அவதூறு கூறுவதை விட்டும், இது எல்லாத்தையும் விட்டு நம்மளுடைய நாவை பாதுகாத்தாதான் இந்த நோன்பு, அந்த நோன்பினுடைய நன்மைகள், அந்த நோன்பு வச்சதற்குண்டான அடையாளமே ரப்புல் ஆலமீன் இதை பாதுகாத்தல் மட்டும்தான் நமக்கு தருகிறான். இதை முறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோன்பினுடைய நன்மையை பெறாதவர்கள். அதை பெருமாள் சொன்னாங்க, எவர் ஒருவர் இப்படி இந்த நாவை கட்டுப்படுத்தாமல் நோன்பை மட்டும் அவர் கட்டுப்படுத்த வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த பசித்திருந்த கூலியை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக சொன்னார்கள், அதே போல் இந்த ரமதானுடைய காலத்தில் பெரும்பான்மையாக குர்ஆனை ஓதி நேரத்தை கழிப்பது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை முழுக்க குர்ஆன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க நுபுவத்து காலத்தில். ஆனால் ஒவ்வொரு ரமதானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுவதுமாக குர்ஆனை ரிப்பீட் பண்ணிடுவாங்களாம், முழுசாக ஒரு முறை ஓதி காட்டிடுவாங்களாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் உண்ட ரமதானிலே கடைசி அந்த ரமதானில் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு இந்த ரமதானிலே குர்ஆனை 2 முறை ஓதி காட்டினார்கள் என்றால் இந்த ரமதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ரமதான் ஏன் சிறப்புக்குண்டான மாதமாக ஆனது? ஏனென்றால் ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் இறங்கியது. ரமதானுடைய மாதத்தில்
குர்ஆன் இறங்கியது. அந்த குர்ஆன் இறங்கிய காரணத்தினால தான் ரமலானுக்கு இவ்வளவு அந்தஸ்துன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் குர்ஆன் ஏன் இவ்வளவு அந்தஸ்தாக இருக்கிறது? ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான். எனவே இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் வியாபாரத்தை குறித்தோ பேச்சுவார்த்தைகளோ பொழுதுபோக்குகளோ இது எல்லாத்தையும் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு, இந்த ரமலானுடைய மாதம் என்றாலே இது ஒரு ஆன்மீக மாதம். இந்த மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் இபாதத்துகளை செய்ய முடியுமோ எல்லா வகையிலும் இபாதத்தை செய்யணும். அல்லாஹ்வே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். நோன்பு வைக்கிற வாய்ப்பை கொடுக்குறான், இரவு நேரம் நின்று வணங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறான்,